ஜெய் சாய்ராம். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி இந்த பதிவில் விநாயகர் சதுர்த்திக்கு நாம் விநாயகர் சிலை வாங்கி வீட்டில் வச்சு வழிபாடு செய்வோம் இல்லையா, அந்த வழிபாட்டு முறை பற்றியும் வைக்க வேண்டிய நைவேத்தியம், அதுக்கப்புறமா அந்த விநாயகர் சிலையை எத்தனை நாள் வச்சு வழிபாடு செய்யணும், அதுக்கப்புறம் அதுக்கான பலன்கள் என்ன அப்படின்றத பற்றி இந்த பதிவில் நான் ஷேர் பண்ணுறேன். என்னோட சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். விநாயகர் பெருமான் அவதரித்த திருநாளையே தான் விநாயகர் சதுர்த்தி இல்லைன்னா கணேஷ் சதுர்த்தி அப்படின்னு நம்ம ஆண்டுதோறும் கொண்டாடிட்டு இருக்கோம். விநாயகர் பெருமான் ஆவணி மாத வளர்பிறை சதுர்த்தி அன்னைக்கு அவதாரம் செஞ்சதாக புராணத்தில் இருக்கு. விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு களிமண்ணால் செஞ்ச புதிய விநாயகர் சிலையை வீட்டில் வாங்கி வச்சு வழிபாடு செஞ்சு அதுக்கப்புறமா அதை எடுத்து நீரில் கரைச்சி விடுறது தான் வழக்கத்தில் இருக்கு. இந்த விநாயகர் பெருமானுக்கு விருப்பமான கொழுக்கட்டை, மோதகம், லட்டு, சுண்டல், அவல், பொரி, பழங்கள், அருகம்புல், எருக்கம்பூ இது எல்லாத்தையுமே படைச்சு வழிபாடு செய்கிறது வழக்கம். விநாயகரை இந்த முறையில் வழிபட்டால் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும் கஷ்டங்கள் எல்லாமே விலகும் அப்படின்னு ஒரு நம்பிக்கையும் இருக்கு. சரி, இந்த விநாயகர் சிலை வைக்கும் நாட்கள் பார்த்தோம் அப்படின்னா, இப்போ இந்த ஆண்டு ஆகஸ்ட் 27 புதன்கிழமை விநாயகர் சதுர்த்தி கொண்டாடுறோம். இதற்கான விநாயகர் சிலைகளை நம்ம ஆகஸ்ட் 26 நிறைய பேர் வாங்கி வீட்டில் வச்சுப்பாங்க. அப்படி விநாயகர் சதுர்த்தி வழிபாட்டுக்காக வீட்டில் வச்சு வழிபாடு செய்கிறதுக்காக வாங்கும் விநாயகர் சிலைகளை குறைந்தபட்சம் மற்றும் அதிகபட்சம் எத்தனை நாட்கள் நம்ம வீட்டில் வச்சு வழிபாடு செய்யணும் அப்படின்ற குழப்பம் நிறைய பேருக்கு இருக்குது. இப்போ இந்த வருஷத்துலேருந்து கூட புதுசாக விநாயகர் வாங்கி வச்சு அந்த வழிபாடு செய்ய ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கும் இந்த குழப்பம் இருக்கலாம். இது பற்றி தெரிஞ்சுக்கிட்டு விநாயகர் சதுர்த்தியை கொண்டாடுறது விநாயகரின் அருளை பெற நமக்கு ரொம்ப சிறப்பானதாக இருக்கும். விநாயகர் சிலைகளை குறைந்தபட்சம் 1.5 நாள் முதல் அதிகபட்சம் 11 நாட்கள் வரை வீட்டில் வச்சிருக்கலாம். அதாவது விநாயகர் சிலைகளை வீட்டில் வச்சிருக்கும் நாட்களுக்கு ஏற்ப அதனால கிடைக்கும் பலன்களும் நமக்கு மாறுபடும். எத்தனை நாட்கள் விநாயகர் சிலையை வச்சோம், எப்படி வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா அதனால நமக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படின்றத பற்றியும் நம்ம பார்க்கலாம். இப்போது அந்த 1.5 நாள் இருக்கு இல்லையா, அதில் நிறைய பேர் அந்த 1.5 நாட்கள் மட்டுமே விநாயகர் சிலை வச்சு வழிபாடு செய்கிறத வழக்கமாக வச்சுருப்பாங்க. அதாவது சதுர்த்தி அன்னைக்கு விநாயகரை வீட்டுக்கு அழைச்சி வழிபாடு செஞ்சுட்டு மறுநாள் பஞ்சமி அன்னைக்கு விநாயகர் சிலையை எடுத்து கரைச்சிருவாங்க. இதை சுருக்கமானதாக இருந்தாலும் இன்றைய அவசர காலகட்டத்துக்கு ஏற்ப சுருக்கமாகவும் இதயபூர்வமாகவும் வழிபாடு செஞ்சு விநாயகருக்கு பிரியாவிடைய கொடுக்கறத தான் இது குறிக்கும். அதுக்கப்புறமா 3 நாட்கள் வழிபாடு செய்கிறாங்க இல்லையா, இந்த 3 நாட்கள் வீட்டில் வச்சு வழிபாடு செஞ்சதுக்கு அப்புறமா விசர்ஜனம் செய்கிறது அதிகமான பகுதிகளில் வழக்கத்தில் இருக்கு. இந்த 3 நாட்களும் விநாயகருக்கு விதவிதமான நைவேத்தியங்கள் படைச்சு பிரார்த்தனை செஞ்சு பூஜை செஞ்சு வழிபாடு செய்வாங்க. 10 நாட்கள் விநாயகரை வீட்டில் வச்சு வழிபாடு செய்ய முடியாதவங்க இந்த 3 நாட்கள் வச்சிருக்கிறது மங்களத்தின் அடையாளமாக பார்க்கப்படுது. இந்த முறையில் விநாயகரை நீங்கள் வழிபாடு செஞ்சுக்கலாம். அதே போல் 5 நாட்கள் விநாயகர் வழிபாடு செய்கிறவங்க இந்த 5 நாட்கள் விநாயகர் சிலையை வச்சு வழிபாடு செய்கிறது அப்படிங்கிறது நேர்மறை ஆற்றல்கள் மற்றும் செல்வ வளம் செழிப்பை கொண்டு வரும் அப்படின்னு நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. பாரம்பரிய முறையில் விநாயகர் சதுர்த்தியை கொண்டாடும் வழக்கம் இருக்கிறவங்க 5 நாட்கள் வச்சு வழிபாடு செஞ்சுட்டு தினசரி சடங்குகள் செஞ்சு பிரசாதம் படைச்சு வழிபாடு செஞ்சதுக்கு அப்புறமா எடுத்துட்டு போய் கரைப்பாங்க. இது நிதானமான விநாயகரை வழிபாடு செய்ய ஏற்ற முறை அப்படிங்கிறதுனால இந்த நாளை தேர்ந்தெடுத்துப்பாங்க. அதே போல் 7 நாட்கள் விநாயகர் சிலையை வச்சு வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா விநாயகர் நம்முடைய வீட்டில் தங்குவதாக நம்பப்படுது. அதனால மிகுந்த நம்பிக்கை மற்றும் பக்தி சிரத்தையோட இந்த 7 நாட்களும் குடும்பத்தினர்கள் ஒன்று கூடி விநாயகரை வழிபாடு செய்வாங்க. அந்த ஒரு வார காலமும் பாரம்பரிய முறையில் ஆடி பாடி விநாயகர் வருகையை கொண்டாடுவாங்க. இது ஆனந்தம், உற்சாகம், கொண்டாட்டத்தை முழுமையாக அனுபவிக்க விரும்புகிறவங்க தேர்ந்தெடுத்து இந்த 7 நாட்கள்
இந்த முறைப்படி நீங்கள் செஞ்சுக்கலாம். இந்த 11 நாட்கள் வந்து மிகவும் பிரம்மாண்டமாக பாரம்பரியமாக கொண்டாட்ட முறையை பின்பற்றுறவங்க 11 நாட்கள் வந்து விநாயகரை வீட்டில் வச்சு வரவேற்று வழிபாடு செய்யலாம். 11 நாட்களும் வீடு முழுவதும் விழா கோலமாக இருக்கும். மகாராஷ்டிரா மற்றும் இன்னும் சில வட மாநிலங்களில் 11 நாட்கள் வச்சு வழிபாடு செய்கிற வழக்கம் இருக்குது. பொதுவாக பந்தல் அமைச்சு வழிபாடு செய்கிறவங்களும் 11 நாட்கள் விநாயகர் சதுர்த்தியை கொண்டாடுவாங்க. இது ஆழமான ஆன்மீகத்தை குறிக்கிற ஒரு பகுதின்னு சொல்லலாம். சரியான முறை எது அப்படின்னா, விநாயகர் சிலையை எத்தனை நாட்கள் வைத்திருந்து வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறது அவரவரோட விருப்பம் மற்றும் வசதியை பொறுத்தது தான். இதில் இத்தனை நாட்கள் வைப்பது தான் சரி, இத்தனை நாட்கள் வச்சு வழிபாடு செய்யக்கூடாது, அது தவறு அப்படின்னு எந்த கட்டுப்பாடுகளும் விதிமுறைகளும் இல்லை. விநாயகர் சிலையை வீட்டில் வாங்கி வச்சு வழிபாடு செய்கிறது நேர்மறை ஆற்றலை ஈர்க்கும், அன்பு பக்தி இது எல்லாத்தையும் அடிப்படையாக கொண்ட ஒரு கருத்து. இதனால பல்வேறு பகுதிகளில் நிலவும் நம்பிக்கைகள், பாரம்பரிய வழக்கம் இது எல்லாமே அடிப்படையில் வச்சு விநாயகர் சிலைகளை வச்சு வழிபாடு செஞ்சு பூஜை முறைகள் எல்லாமே செஞ்சுட்டு வர்றதை கடைபிடிச்சிட்டு இருக்கிறாங்க. அதனால இதில் வந்து உங்களால் எந்த அளவுக்கு எத்தனை நாள் வச்சு வழிபாடு செய்ய முடியுமோ, உங்களால் என்ன முடியுமோ அந்த மாதிரி வச்சு நீங்கள் வழிபாடு செஞ்சுக்கலாம். இத்தனை நாள் தான் வைக்கணும் அப்படின்னா எந்த ஒரு கட்டுப்பாடும் இல்லை. அதனால் உங்கள் பிரார்த்தனை எல்லாமே நிறைவேறட்டும். இந்த விநாயகர் சதுர்த்தியில் நீங்கள் என்ன கோரிக்கை வைக்கிறீங்களோ அதை விநாயகர் பெருமான் உங்களுக்கு நிச்சயமாக நிறைவேற்றி கொடுப்பாரு. இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இதில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் எனக்கு கமெண்ட்டில் கேளுங்க, நான் பதில் சொல்கிறேன். என்னோட சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இதுபோல் எனக்கு தெரிஞ்ச ஆன்மீக பதிவுகளை உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்.